பொதுக்காலம் 12ஆம் வாரம் சனி. முதல் வாசகம் எரேமியாவின் புலம்பல். 2 இறைவாக்கியங்கள் 2:10 முதல் 14, 18, 19. புலம்பல் ஆகமம் வழிபாட்டு பாடலாக எண்ணப்படுகிறது. நாட்டிற்கு நேர்ந்த பேரழிவு, இஸ்ராயல் இனத்தில் பாவம், ஆண்டவர் வழங்கிய தீர்ப்பு, அவரது இரக்கத்தில் மக்களின் நம்பிக்கை ஆகியவை இப்புலம்பலில் சிறப்பிடம் பெறுவதை காணலாம். நாட்டின் நிலை. இஸ்ராயல் நாடு பரப்பளவில் சிறியது. எனினும் சுமார் 400 ஆண்டுகள் தாவீது, சாலமோன் போன்ற பேரரசர்கள் செங்கோல் செலுத்திய சிறப்பான நாடு. ஆனால் நாளடைவில் சிலை வழிபாடு, இனக்கலவரம், அதிகார ஆசை என்ற சீர்கேடுகளில் சிக்கி செல்வாக்கிழந்து வடக்கு தெற்கு என்று துண்டு போடப்பட்ட நாடு. அது முதல் அதன் அழிவு காலம் ஆரம்பமானது எனலாம். அதன் அழிவை குறிப்பிடுகிறார் எரேமியா. ஆண்டவர் யாக்கோப்பின் அனைத்து குடியிருப்புகளையும் அழித்தார், அரண்களை தகர்த்தார், அதன் தலைவர்களை மேன்மை குலைய செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர், தங்கள் தலைமையில் புழுதியை தூவி கொண்டுள்ளனர், சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். 2:10. ஒரு தாயின் இதய துடிப்பை கேட்க முடிகிறது. என் கண்கள் கண்ணீர் சோர்ந்துள்ளன, என் குலை நடுங்குகிறது. நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மழங்கி கிடக்கின்றனர். பசியால் துடிக்கும் குழந்தைகள் தாய்மார்களின் மடியிலேயே மரணத்தை தழுவும் காட்சிகள் நெஞ்சை நெகிழ செய்கின்றன. 11. ஒரு நாட்டின் அழிவுக்கு மக்களின் அவல நிலைக்கு வேறு எதையும் ஒப்பிட முடியாது என்பது ஆசிரியரின் கருத்து. எருசலேம் மகளே, யாருக்கு நீ நிகரென்பேன்? உன்னை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? உன்னை யாருக்கு சமமாக்கி தேற்றுவேன்? உன் அழிவு கடல் போல் பெரிதாயிற்றே, உன்னை குணமாக்க வல்லவன் யார்? 13. மக்களின் துயர் கண்டு நாம் அழுகிறோமா? அனுதாபப்படுவது மட்டும் போதாது, அவர்களுக்காக இறைவனை இறைஞ்ச அழைக்கிறார் ஆசிரியர். 7. இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. 19. இன்றும் அதே காட்சிகள். இக்கோர காட்சிகளை இன்றும் இஸ்ராயல் நாட்டில் காண்கிறோம். இனக்கலவரம், பசி, படுகொலை, அகதிகளின் அவலநிலை ஆகிய அனைத்தும் அங்கு காணப்படுகின்றன. நமது நாட்டிலும் பட்டினி சாவுகள் இல்லாமல் இல்லை. பலர் பசியால் துடிக்க உணவுப் பொருளை பதுக்கி பணம் பண்ணும் முதலைகள் பலர் நாட்டில் வாழ்கின்றனர். எங்கும் சாதி சமய அடிப்படையில் இரத்தம் சிந்தப்படுகிறது. பஞ்சாப் படுகொலை, காஷ்மீர் கலவரம், சிலோன் அகதிகள், அமைதியை குலைக்கும் போர் முரசுகள், உலகமே ஒரு சோகக்கடல். இன்றைய உலகை பார்த்து உன் அழிவு கடல் போல் பெரிதாயிற்றே என்று கூறலாம். இந்நிலையில் இன்னலரும் மக்களுக்காய் நம்மாலான உதவி புரிய முன் வர வேண்டும். மக்களின் பளுவை தாங்கிக் கொள்ளும் சுமை தாங்கியா நான்?
அவளது இதய காயங்களை கழுவி குணமாக்கும் மருத்துவனா? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்தை நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும். திருவருள்பா. 2ஆம் வாசகம். நற்செய்தி மத்தேயு இயல் 8 இறைவாக்கியங்கள் 5 முதல் 17 முடிய. நூற்றுவத் தலைவன் பிறையினத்தினன். ரோமை அரசின் கையாள். அந்நிய அரசின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் யூதர்கள் இத்தகைய அதிகாரிகளை பழிவாங்க தேடுவர். ஆனால் இவன் நல்லவன். எனவே இவனுக்காக யூதர்கள் இயேசுவிடம் பரிந்து பேசுவதும், அடிமைகளை ஓர் அற்ப பொருளாகவே எண்ணும் சமுதாயத்தில் நூற்றுவத் தலைவன் தன் அடிமைக்காக பரிந்து பேசுவதும் புதுமையிலும் புதுமை. நூற்றுவத் தலைவன் 100 வீரர்களுக்கு தலைவன், பக்தன், யூத இனத்துடன் நெருங்கிய தொடர்பும் நட்பும் கொண்டவன். புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள எல்லா நூற்றுவத் தலைவர்களும் மரியாதைக்குரியவர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். கல்வாரியில் கழுமரத்து தொங்கிய இயேசுவை கடவுள் மகனாக கண்டு கொண்டவன் நூற்றுவத் தலைவன். பவுலடியார் ரோமை குடிமகனென அறிந்து அவரை யூதர்களினும் தாக்குதல்களிலும் காப்பாற்றியவன் நூற்றுவத் தலைவன். திருத்தூதர் பணி 22-25. மனம் திரும்பிய முதல் பிற இனத்தானாகிய கொர்னேலியஸ் ஒரு நூற்றுவத் தலைவன். திருத்தூதர் பணி 10-22. இவர்கள் வரிசையில் வருபவனே இங்கு இடம் பெறுபவர். இவனுக்காக யூதர்களே இயேசுவிடம் பரிந்து பேசுகிற லூக்கா 7:4-5. இவனோ தன் வேலையாளுக்காக ஆண்டவரிடம் வேண்டுகிறான். அவரிடம் உதவி கேட்பதில் ஒரு சிக்கல். அவர் ஒரு யூதர். யூதர்கள் பிற இனத்தார் வீட்டு வாசலையும் மிதியார். எனவே அவரை தன் வீட்டிற்கு அழைக்க தான் தகுதியற்றவன் என்பதை உணர்ந்தான். எனினும் அவரில் நம்பிக்கை கொண்டான். அவரது ஆற்றலை அறிந்தான். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. திருப்பாடல் 32:6. தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஆட்கள் தன் கட்டளைகளை நிறைவேற்றும் போது அனைத்தையும் படைத்து ஆளும் ஆண்டவர் காலம் தூரம் கடந்து செயல்புரிவார் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான் என்று மன்றாடினான். இவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. தொலைவில் இருந்தே மக்களை குணமாக்கிய இயேசு நம் உள்ளங்களை தொட்டு குணமாக்க அப்பத்தின் வடிவிலே நம்மிடம் வருகின்றார். செந்தூரியனின் நம்பிக்கை நமக்குண்டோ? இயேசு ஆண்டவரின் பாராட்டை பெற்ற சிலரில் நூற்றுவத் தலைவனும் ஒருவன். மக்கள் பாராட்டை எவனும் எளிதில் பெற்றுவிடலாம். அப்பாராட்டு வெறும் போலியாக அமைவதும் உண்டு. ஆனால் தெய்வ திருமகனின் பாராட்டை பெறுபவன் பேறு பெற்றவனே. இஸ்ராயலில் யாரிடமும் இத்துணை நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் மட்டுமே விண்ணரசில் இடம்பெறுவர் என்பது யூதர்களின் கோட்பாடு. அவர்களை மீட்க மட்டுமே மெசியா வருவார் என்றே நம்பினர், போதித்தனர். யூதர்களாக பிறந்தால்தான் மீட்பு பெற முடியும் என்பது அவர்களது வாதம். இதை முறியடிக்கிறார் இயேசு. கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். அனைத்து மக்களும் அவரது அன்பு படைப்புகள். அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதே அவரது அனுபவம். கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து விண்ணரசில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புடன் பந்தி அமர்வார்கள். அரசின் மக்களும் வெளி இருளில் தள்ளப்படுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசு பலரை குணமாக்கியதாக மத்தேயு குறிப்பிடுகிறார். அவர் மக்களின் மருத்துவர் மட்டுமல்ல, அவரே மருந்தாகிறார். மருந்து மட்டுமல்ல, நமது பிணிகளை ஏற்றுக்கொண்டவரும் அவரே. அவர் நம் நோய்களை சுமந்து கொண்டார் என்கிறார் எசாயா. செந்தூரியனின் நம்பிக்கை என்னிடம் உண்டா? துன்பப்படுவோர்களுக்காக பரிந்து பேசும் பண்பு என்னிடம் உண்டா? ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.